வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் லைஃப்ஸ். நம்ம இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெண்டைக்காய் மசாலா, பிண்டி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டமாக சாம்பாருக்கு போடுற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் மசாலா சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வெண்டைக்காவெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்லையோ இல்லைன்னா ஒரு பவுல்லையோ போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பொடி, பேசன்னு சொல்லுவாங்க, கடலை மாவு பொடி. இதை போட்டு இதை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா கோட் ஆகணும். நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கிட்டு இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வெண்டைக்காய் சாஃப்டாகவும் இருக்கணும், அவுட்டர் லேயர் லைட்டான முறுமுறுப்பும் வரணும். ரொம்ப கருப்பாற வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடாது. இதோட உப்பு காரம் சேர்ந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதாவது லேசான ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஒரு இடத்துல. அந்த மாதிரி வர்றப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் விடணும். இந்த ஆயிலில் கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்லைட் ப்ரௌன் கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா, அது ரெட் கலரில் இருக்கக்கூடிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து இதை லைட்டாக வதக்கலாம். இதை வதங்க ஆரம்பித்த உடனே 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதோட பியூரியை நான் சேர்த்துருக்கேன். இது தக்காளி அரைச்ச விழுதை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் மூடி வச்சிடணும். லைட்டாக வதக்கி வச்சுட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு இதில் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் தான் இந்த டிஷ்ஷுக்கே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் ஆட் பண்ணால். இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தயிர், தக்காளி, எல்லா மசாலா, வெங்காயம், மசாலாக்கள்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வெண்டைக்காயை சேர்த்துருக்கோம்.
இந்த வெண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் இதை மூடி வச்சிடணும். இந்த ஃபுல் மசாலாவும் வந்து இந்த வெண்டைக்காயில் சேரணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து இப்போது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரெடியாக இருக்குது.